வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பட்டர் முறுக்கு. இது தூள் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறுக்கு வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். ரொம்ப கஷ்டமே இல்லை. சாதாரணமா முறுக்கு சுடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலை. நம்ம வீட்டில் ரொம்ப பெரியவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க தான் முறுக்கு சுடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த தூள் முறுக்கு வந்து நம்ம யார் வேணா செய்யலாம். ரொம்ப பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். நல்லா வரும். இதுல வந்து ஃபெயிலியரே இருக்காது. ரொம்ப நல்லா சூப்பரா வரும் இந்த முறுக்கு. இதுல வந்து காரம் இருக்காது. அதனால இது வந்து குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாயில போட்டா உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு இது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாஃப்டாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க, இந்த பட்டர் முறுக்கு இல்லைன்னா தூள் முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தூள் முறுக்கு இல்லைன்னா பட்டர் முறுக்குக்கு நமக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். இது வந்து நார்மல் அரிசி மாவு தான். இது வந்து பதப்படுத்தின அரிசி மாவு இல்லை, நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது பச்சரிசி மாவு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. இது வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு. இது 1 கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து பொட்டுக்கடலை மாவு. இது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு. இதையும் நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு வாட்டி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பெருங்காயத்தூள், உப்பு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துருக்கிறேன். போதும், ஏன்னா நம்ம கம்மியாக தான் செய்ய போகிறோம், அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். இது வந்து சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. சீரகத்தூளாக போடலாம், இல்லை சீரகமாகவே போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுடலாம். இந்த வெண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இப்படி கையில் வந்துட்டு நல்லா இது பண்ணுங்க. வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண வரும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்க நெய்யும் போடலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பெருங்காயத்தூள், உப்பு, சீரகத்தூள் 3 சேர்த்திடலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் வரிசையா போட்டுடலாம். அரிசி மாவு சேர்த்திடலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. இந்த முறுக்குல வந்து நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்த்துறது இல்லை. இது இப்படிதான் செய்யணும். இது வந்து காரமெல்லாம் இருக்காது. இது இதோட இந்த வெண்ணெய் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமும் ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி. இந்த மாவுல வெண்ணெய் அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. கம்மியா போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாயில கரையிற அந்த டெக்ஸ்டர் கிடைக்காது முறுக்குல. அதிகமா போட்டீங்கன்னா எண்ணெயில போடும்போது கரைஞ்சு போயிடும் முறுக்கு உங்களுக்கு. நான் கரெக்டா போடணும். இது எப்படி அளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி மாவு எடுத்து பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்க வரணும். கொஞ்சமா லைட்டா இப்படி உடச்சு விட்டா உடஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்பனா உங்களுக்கு நீங்க போட்ட வெண்ணெயோட அளவு சரியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம நல்லா பெசரிட்டோம். இந்த வெண்ணெய் எல்லாத்தையோடு சேர்த்து நல்லா ஈவனா பெசரி விட்டாச்சு இந்த மாவுல. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம இந்த மாவை வந்துட்டு பிணைஞ்சிக்கலாம். தண்ணி அட் அ டைம்ல நிறைய விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசைஞ்சுக்கோங்க கரெக்டா. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு டவ் மாதிரி, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டோம். அடுப்புல இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு முறுக்கு பொடி எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் அச்சு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார் இருக்கிற ஷேப் இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இதுக்குள்ள போட்டுடலாம். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எண்ணெய் தடவி வச்சுட்டேன் நான். இந்த அச்சுல இதுக்குள்ள எல்லாமே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்பதான் இது ஒட்டாம வரும். இப்போ இந்த மாவுல இருந்து எடுத்து கொஞ்சம் இதுக்குள்ள போட்டுடலாம். இதுல பிடிக்கிற அளவுக்கு போட்டுருங்க. மீதி மாவை எப்போதும் இந்த மாதிரி மூடி வச்சுங்க, இல்லைன்னா மாவு ட்ரை ஆயிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். முறுக்குக்காக எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி நீல வாட்டில் ஊற்றி போடுங்க. உருண்டையாக இது போட்டுறாதீங்க. உருண்டையா போட்டிங்கன்னா வெடிச்சிரும். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதுல நம்ம இந்த முறுக்கு புடியிலிருந்து நேரடியாவே நம்ம எண்ணெயில பிழிஞ்சு விட்டுடலாம் இந்த முறுக்கை. இது உடஞ்சு வந்தாலும் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம உடச்சுதான் வைக்க போற மறுபடியும். தூள் முறுக்கு தான், அதனால
இதை லைட்டாக உடச்சி விட்டுருங்க. அப்போனா ஈஸியாக ஃப்ரை ஆகிடும் உங்களுக்கு. நம்ம எப்படி எடுத்து உடச்சி தான் வைக்க போகிறோம், அதனால நம்ம உடச்சி விட்டுலாம் இதுக்குள்ளேயே. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி இப்படி உடச்சி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சிடுங்க. இந்த முறுக்கு செய்யறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான மாவு வேணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. உங்ககிட்ட பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு இருந்தால் கூட இந்த முறுக்கு செஞ்சிடலாம். நீங்கள் பதப்படுத்தின மாவு தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எந்த அவசியமும் இல்லை. இதில் முறுக்கு அப்படியே வாயில போட்டாலே கரையும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த முறுக்கு. பாருங்க எண்ணெய் அடங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெயினர்ல ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம நல்லா எண்ணெய் வடிய வரைக்கும் அது நல்லா வடிய விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சிடுங்க. பாருங்க எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டலாம். பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இப்போ பார்க்கவே நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.